இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பர்சன்டேஜ் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் 2 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 50. ஸோ நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோமோ அதை வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணணும். நீங்கள் ஸ்கூல்ஸில் இல்லை காலேஜஸில் எப்படி மார்க் போடுவாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. ஸ்கூல்ஸில் எப்படி மார்க் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவுட் ஆஃப் 50 நம்ம 40 ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா 40/50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இது 2. ஸோ 80% அப்படின்றது ஸ்கூல்ஸில் இந்த மார்க்ஸை எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே எதோட கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றது. இங்கே 2வை 50யோட கம்பேர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜில் தான் ஆன்சர் வேணும். ஸோ 100% சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2. ஸோ 4%. ஸோ இந்த கொஷனுக்கு 2 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 50னா 4%. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 120 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 40. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 120யை 40யோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 120 நியூமரேட்டர்லேயும் 40 டினாமினேட்டர்லேயும் வரும். என்னவா வேணும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக வேணும். இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 times. ஸோ 300%. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா A salary is 25% more than B's. How many percent B salary less than A's? ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா எல்லாமே சால்வ் பண்ண முடியும். இப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவோட சேல்ரி என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே B salary ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் டைரெக்டாக 2 பேரை கம்பேர் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ரேஷியோ டைப்பில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% more than B. So B first 100, A 125. இப்போ A 125, B 100. ஸோ 100 இல்லாத ஒரு வேல்யூவை 100 ஆக்கணும். இது சிம்பிள். எப்பயுமே இந்த கொஷினில் யாராவது ஒருத்தர் 100 இருப்பாங்க, இன்னொருத்தரோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 பேரை டைரக்ட் கம்பேரிசன் பண்ணும்போது யார் 100 இல்லாமல் இருக்காங்களோ அவங்க 100 ஆகும்போது இன்னொருத்தர் என்னவாக இருப்பாங்க அப்படின்றது தான் கொஷினாக வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஏ 100 இல்லை, அதனால் ஏவை 100 போட்டுக்கிறோம். ஸோ அப்போது பி என்னவா போடணுன்றது நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி போடணுன்னா பி தான் 100. ஸோ பி நியூமரேட்டர், டினாமினேட்டரில் அந்த இன்னொரு நம்பர், அந்த 100க்கு பக்கத்தில் ஆப்போசிட்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போட்டுக்கணும். ஸோ 125 இன்ட்டு பர்சன்டேஜில் தான் நம்மளுக்கு வேணும் 100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4, 5, இதை மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. ஸோ 80. இப்போது 100, 80 இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ஆன்சர். ஸோ பெரிய நம்பரை வச்சு சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ரெண்டுத்துக்கும் வர டிஃப்ரென்ஸை தான் அவங்க கொஷினில் கேட்பாங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 20% தான் ஆன்சர். இப்போ இந்த கொஷினில் கேட்குறது பார்த்தீங்கன்னா இஃப் A salary is 20% less than B's salary, by how much percent is B's salary more than A's அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இதுவும் டைரக்ட் கம்பேரிசன் தான். ஸோ 2 பேரையோ இல்லை 2 திங்ஸையோ டைரெக்டாக பர்சன்டேஜில் கம்பேர் பண்ணும்போது 100 இல்லாத ஒருத்தர் 100 ஆனால் எவ்வளோ அப்படின்றது தான் கொஷினாக வரும். இப்போது A salary is 20% less than Bன்னு சொல்கிறாங்களா. இப்போது இங்கே A, B ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். B 100, இப்போது A 20% லெஸ். ஸோ 80. இப்போது எது 100 இல்லையோ அதை தான் 100 போடணும். ஸோ இதை நம்ம 100 போடுறோம். இப்போ பியோட வேல்யூ 100 கன்வெர்ட் பண்ண 100 பை பக்கத்தில் இருக்கிற வேல்யூ இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜில் ஆன்சர் வேணுன்றதுனால. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது 4, இது 5, மறுபடியும் இதையும் கேன்சல் பண்ணால் 25. ஸோ 25 இன்ட்டு 5 125. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் ஆன்சராக இருக்கும் எப்பயுமே.
நீங்கள் அது என்ன வேல்யூ வருது அப்படின்றதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் போட்டிங்கனாலே போதும். ஸோ 25% ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, in the new budget the price of kerosene oil rose by 25%. By how much percent must a person reduce his consumption so that his expenditure on it does not increase? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, கெரோசினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது கன்சப்ஷனில் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணுன்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் அப்படின்றது எவ்வளோ இருக்கும், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலுமே அது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு அதை 100 தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், எவ்வளோ கன்சியூம் பண்ணாலும் அது 100 தான் இருக்கும். ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னு நோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கன்சப்ஷனை சின்னு சொல்கிறேன். இப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து 100லேருந்து 125 ஆகிருக்கு. இப்போது கன்சப்ஷன் டிஃபால்ட்டாக 100 தான் இருக்கும். இப்போ எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணுன்றதை தான் பார்க்கணும். ஸோ எது ஒன்று 100 இல்லையோ அதை தான் நம்ம 100 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா 125. ஸோ 125 100 போடும்போது நம்மளுக்கு கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்ன்றதை பார்க்கணும். ஸோ 100 பை பக்கத்தில் இருக்கிற நம்பர் 125 × 100. ஸோ கேன்சல் பண்ணும்போது 4 5 மறுபடியும் கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 20. ஸோ 20 × 4 80. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 20%. ஸோ 20% ஆன்சர். எப்போ 2 பர்சன் இல்லை 2 திங்ஸை டைரெக்டாக கம்பேர் பண்ணுறோமோ அப்போ நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். எல்லா சம்ஸுக்குமே ஆன்சர் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.